திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெரு பெருகி இருக்கு. எந்த திருச்சபை? சிஎஸ்ஐ காரர் ஆர்சியை பார்த்து கேவலமா பேசுறார், ஆர்சி காரரை பார்த்தா பெந்தகோஸ்காரர் கேவலமா பேசுறார். ஆண்டவரை பார்க்கிற திருச்சபை எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். எங்கே இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சபை சொல்லுங்க பாப்போம். கட்சிகள் தான் இந்தியாவில் பெருகிறது என்று பேசாதீர்கள். நாம் உடைந்தது மிக அதிகம், மிக அதிகம். வந்தவர்கள் மிக குறைவு. டானிஷ் மிஷன், அமெரிக்கன் மிஷன் 4-5 தான் இருந்தது. ஆளாளுக்கு உடைச்சு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு இருக்கோமே, என்ன காரணம்? கிறிஸ்தவம் பேசுகிறோமா அல்லது உங்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறதா? யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை, எல்லாம் தான் இருக்கு. ஜாதிகள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள் பாப்போம். நீங்க எப்போது ஜாதியோடு நிற்கிறீர்களோ அங்கு கிறிஸ்து இல்லையே. என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு? இந்த கேள்விக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லுங்க. இறையியல் கல்லூரியில் படிக்கிறவர்கள் பேர்ல எனக்கு தனியான மரியாதை உண்டு. நீங்கள் எல்லாம் பாஸ்டர்கள் ஆகும்போது நன்றாக இருக்கிறீர்கள், கரஸ்பாண்டன்ட் ஆகும்போது ஏன் மாறுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்க தயவு செய்து பதில் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோயில்ல நின்று பேசும்போது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண் ஒரு டீச்சர், அவர் நம்முடைய சபையின் அங்கத்தினர். அன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளில் ஆண்டவர் தெரிகிறார். ஆனால் சாயந்தரம் போய் 1 மாதம் எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணும்னா அவர் பேசுகிற பேச்சு, அவர் பேசினா பரவாயில்ல, ஒரு வீட்டம்மா பேசுது. ஐயா இப்ப பார்க்க முடியாது. ஐயாவை பார்க்கறதுக்கு தானே சபையில் அவர் இருக்கிறாரு. என்றைக்கு சபைகளோடு நிறுவனங்கள் சேர்ந்ததோ அன்றைக்கு சபைகள் கிறிஸ்தவத்தை மறந்தன. உண்மையாது.